மிக கூர்மையான வசனங்களுக்காக பேசப்பட்ட பாக்கியராஜ் காலமானார். அது குறித்த செய்திகளை பார்க்கிறோம். அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இயக்குனர் RB உதயகுமார் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். வணக்கங்க. இயக்குனராக மட்டுமில்லாமல் பட தொகுப்பாளராக, கதாசிரியராக, நடிகராக பன்முக ஆளுமை இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை இழந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் உள்ளபடியே எல்லோருக்குமே மிகப்பெரிய வருத்தம். இயக்குனராக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், நடிகராக அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அவரே இயக்கி அவரே நடித்திருக்கிறார் சில படங்கள். ஆமா, நீங்க ரொம்ப ஸ்கிரிப்ட் ஒர்க்க கேக்குறீங்க. இப்பதான் நான் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் மறைந்தார் அப்படின்ற செய்தி கேட்டு நம்ம ஷாக்கிங்கா இருந்து நான் பல பேர்த்துக்கு போன் அடிச்சது உண்மைதானான்னு கேட்டுட்டு இருக்கேன். ஏன்னா முந்தா நேற்று வரையிலும் குஷ்பு அவருடைய மகளோட கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு கூட வந்திருக்காரு. நல்ல ஆக்டிவா தானே இருந்தாரு. திடீர்னு இப்படி ஒரு செய்தி என்னால நம்ப முடியல. என்னால மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திரையுலகத்தாலையும் நம்ப முடியல. பாக்கியராஜ் சாருன்னா அவரு கிங் ஆஃப் ஸ்கிரீன் பிளேன்னு சொல்லுவாங்க. அவரு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்பதான் நாங்க மிகப்பெரிய இயக்குனர் இமயத்தை நாங்க பறி கொடுத்தோம். அதுக்குள்ள அவருடைய வழித்தோன்றல், அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞன், இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு திரைக்கதாசிரியர் நம்ம கிட்ட இல்லைங்கும் போது எனக்கு என்னன்னே தெரியல. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கமே இன்னைக்கு ரொம்ப ஷாக்கில் இருக்குமா. இது குறித்து நான் என்னன்னு சொல்ல, நான் பல பேர்த்துக்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஒரு மறைவை நம்மளால ஈடு செய்ய முடியாத மாபெரும் இழப்பு. ஒரு கொங்கு மண்டலத்தோட மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு திரைத்துறையின் மிகச்சிறந்த இயக்குனர், நடிகர், இசையமைப்பாளர். நீங்க சொன்ன எல்லா விஷயத்துங்களையும் பண்ணவர் அவரு நான் இன்னுமே நம்பவே முடியலம்மா. நான் முந்தா நேற்று பார்க்கும்போது கூட ஒரு நியூஸ்ல அழகா அவர் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு, எங்களோட பயணித்து கொண்டிருந்தார். பழகுவதற்கும் பண்பிலும் மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர். இந்த செய்தியை இன்னுமே நம்ப முடியல சகோதரி. ஏன்னா அப்போலோ ஆஸ்பத்திரியில் இருந்து இன்னும் எடுத்துட்டு வரலன்னு சொன்னாங்க. எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஐம் வெரி வெரி சாரி டு ஹியர் திஸ் நியூஸ். அவர் பெரிய புரட்சிகரமான படங்களை கூட பண்ணாருமா. நீங்க சொன்ன மாதிரி இது நம்ம ஆளு படமெல்லாம் வேற யாராலையும் தொட முடியாத ஒரு 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 அற்புதமான ஒரு புதுமையான சித்திரம். அது ஒரு எழுச்சியான இயக்குனர், எழுச்சியான கதாசிரியர், எழுச்சியான திரைக்கதாசிரியர், முற்போக்கு சிந்தனையாளர் கூட. அவருடைய மறைவு நிச்சயமா அவர் குடும்பத்துக்கும் எங்களுக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு, திரைப்பட துறையினருக்கும். நிச்சயமாக உங்களுடைய வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.